ஸோ இது குறையுமான்னா, வொலட்டாலிட்டி இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருக்கும். ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரா நான் இப்போ போய் வாங்கலாமான்னா, ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா டெக்னிக்கல் தான். எல்லாமே இப்ப எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல டெக்னிக்கலா இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபண்டமெண்டலா அதிகமா இருக்குன்றோமோ, அந்த மாதிரி தான் சில்வரும் அதிகமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே ரொம்ப அதிகமா ஸ்டீப்பா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ள ம். ஒரு 130% ட்ரிபிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஈவன் ஸ்டாக் வந்து ரொம்ப ரேரா தான் கேள்விப்படுவோம். ரொம்ப ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ்லாம் அந்த மாரி. அந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏன்னா கண்டிப்பா ஒரு ஃபால் இருக்கும். ஒரு ஸ்டீப்பா ஏறுதுன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஃபாலும் இருக்கும். ஸோ, அதனால அவசரப்பட்டு இது ஏறிட்டே போதே நான் எங்க போய் வாங்குறதுன்னு கோல்டு மாதிரி சில்வரும் ஏறிட்டே இருக்காது. கண்டிப்பா ஒரு இடத்துல நின்னு குறைஞ்சு கன்சாலிடேட் ஆகும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப அதிகமாச்சுனாலும், ஆட்டோமேட்டிக்கா ரா மெட்டீரியல் இன்புட் காஸ்ட் அதிகமாகுற கணக்கு தான். ம். ஸோ, அதனால எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கலா பார்த்தாலும் சரி, ஃபண்டமென்டலும் பார்த்தாலும் சரி, ஏறி கொஞ்சம் குறைஞ்சு ஸ்டெபிலைஸ் ஆகி திருப்பி ஏறும். ஸோ, அதனால வெயிட் பண்ணுங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வெயிட் பண்ணுங்கன்னு